Greetings to you all. Welcome to Class 8, Unit 4, Prose, My Reminiscence, written by Rabindranath Tagore. Part 1. Dear children, may I ask you some questions? Do you have some green memories? மறக்க முடியாத நினைவுகள் இருக்குதா? அந்த நாள் ஞாபகம் மாதிரி. So many incidents, so many things will be there, green in our memory. இப்போ நினச்சி பார்த்தாலும் அப்படியே பசுமையான நினைவுகள். Yes, our title is that only. My reminiscence means மறக்க முடியாத நினைவுகள், ஞாபகங்கள். சரியா? Today we are going to see one of the reminiscence of the great author Rabindranath Tagore. To tell a few words about the poet and the author. Rabindranath Tagore, 1861 to 1941. He is Nobel Prize winning Bengali poet. Okay? So, இவங்க Nobel Prize எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. He is a Bengali poet. Author, philosopher, ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ஆத்தர் தெரியும் இல்லையா? ஃபிலாசபர், நிறைய தத்துவமெல்லாம் சொல்கிறது, தத்துவ ஞானி. ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரைகிறாங்க. அண்ட் எஜுகேட்டர். அண்ட் இட் வாஸ் ஹீ ஹூ ரோட் கீதாஞ்சலி அண்ட் ஆல்சோ ஆர் நேஷ்னல் ஆந்தம். ஃபைன், ஆல்ரைட். இந்த கீதாஞ்சலிக்காக தான் அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடச்சிது, நோபல் ப்ரைஸ் 1912. இந்த My Reminiscence was written and published in his 50th year. ஓகே, இந்த My ரெமினிசன்ஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கடந்த காலத்தோட நினைவுகள், ஞாபகங்கள். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் ஆல் தீஸ். இப்போ நம்மளும் இந்த லெசன் படித்து முடித்த உடனே என்ன பண்ணோம்? நோட் எடுத்து, புக் எடுத்து நம்மளோட நினைவுகளை எழுதி வைக்கணும். ஓகே, கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு நம்ம நினைவுகளை வேறு யாராவது ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபைன். And he has written around 44 reminiscence. 44 மறக்க முடியாத நினைவுகள். ஃபைன். இது 8 பார்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 44 reminiscence. And this one is 32nd. இது 32வது reminiscence, அதாவது ஞாபகங்கள். And it was written and published in his 50th year. ஓகே, இது பேர் ரிவர் சைடுன்னு ஒரு இதில் பப்ளிஷ் ஆகிருக்காங்க. ஃபைன் சில்ட்ரன். ஸோ சொல்லிட்டேன், ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த லெசன் முடிக்கும்போது நம்மளோட ஞாபகங்கள், ஆல் அவர் ரெமினிசன்ஸ், கலெக்ட் இட் கேர்ஃபுல்லி. டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் பென், ஒரு டைரி எடுத்து கீப் ஆன் ரைட்டிங். ஓகே, ரபீந்திரநாத் டகோர் எழுதினது மாதிரி நீங்களும் சரி, நானும் சரி, வி வில் ஆல்சோ ரைட். சரியா? ஃபைன் சில்ட்ரன், வி வில் என்டர் த லெசன். When I returned home from the outset of my second voyage to England. அதாவது நம்ம போயட், ஆத்தர் ரபீந்திரநாத் டகோர் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க? ஹீ யூஸ் டு கோ அப்ராட். இங்கிலாந்து, அமெரிக்காலாம் போயிட்டு வராங்க. ஸோ இப்போது எழுதுறது செகண்ட் வாயேஜ் டு இங்கிலாந்து. அந்த டைமில் இங்கிலாண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, இங்கிலாண்டெலாம் போயாச்சு, ரிட்டர்ன் வராங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். எவ்வளோ நாள் கடந்து போனாலும் நம்மளோட ஓன் ஹவுஸ், ஓன் வில்லேஜ், மண் வாசம் போகாது. ஃபைன். ஓகே, போயிட்டு வராங்க. ரிட்டர்ன் வரும்போது நடந்த விஷயந்தான் அப்படி சொல்கிறது. மை பிரதர் ஜோதிரிந்திரா அண்ட் சிஸ்டர் இன் லா வர் லிவிங் இன் அ ரிவர் சைடு வில்லா அட் சந்தர் நகோர். ஸோ when I'm coming back, ஊரெலாம் போயிட்டு இங்கிலாந்துலேருந்து ரிட்டர்ன் வரேன். அங்கே வரும்போது என்னோடய பிரதர் பேர் ஜோதிரிந்திரா அண்ட் அண்ணனோட வைஃப், சிஸ்டர் இன்லா, அண்ணன் அண்ணி. ஸோ தேவர் ஆல் லிவிங் இன் அ ரிவர் சைடு வில்லா. ரிவர் தெரியல, ஆற்று பக்கமாக, ஆத்தோரமாக ஒரு வீடு, அழகான வீடு, அட் சந்தர் நகோர். ஸோ சந்தர் நகோர்னு ஒரு ஊரில் ஆத்தோரமான ஒரு வீடு. And there I went to stay with them. So I thought of living with them. சரி, ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், ஸோ கெஸ்ட் ஒன்லி நோ. ஸோ he thought, okay, I'll live with them. The Ganges again. Gangesனாக்க கங்கா, ரிவர் கங்கா.
Again, those ineffable days and nights. Ineffable means வர்ணிக்க முடியாத. It cannot be expressed in words. அதாவது சொல்ல வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, அந்த மாதிரி நாட்கள், அந்த மாதிரி ஒரு இது. எதை வச்சு? கேஞ்சஸ், கங்கா ரிவரை. And again those ineffable days and nights, அந்த நாள் ஞாபகம். ஓகே, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. Okay, ineffable days, அந்த மறக்க முடியாத ஞாபகங்கள், சொல்ல வார்த்தையே இல்லாத days and nights. அந்த மீன்ஸ் வெரி என்ஜாயபிளாக இருந்தேன். languid with joy. Okay, in the river, Ganga river was just moving slowly, அமைதியா, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மெதுவாக அழகாக, languid with joy, sad with longing, attuned with plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. ஸோ இந்த ரிவர் அப்படியே போகுது மெதுவாக, எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ நேச்சுரலாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் மாதிரி மெதுவாக போயிட்டே இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வென் த ரிவர் ஃப்ளோஸ் நோ வில் பி ஏபிள் டு ஹியர் சம் நாய்ஸ், ஒரு லைக் அ பேப்லிங் சவுண்டு, கிடு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, ரிவர் சவுண்ட். ஓகே, தட் சவுண்ட் இஸ் ஆல்சோ ஆடிபிள், கேட்டுகிட்டே இருக்குது. along with the cool shade of the wooded banks. Okay, children, இன்னொன்று சொல்கிறேன். இந்த லெசன் படிக்கும்போது even if you close your eyes, கண்ணை மூடிட்டே கவனிச்சிட்டிங்கனாலும் you will be able to visualize, you can see everything. river சொல்லும்போது river will come in front of you. Okay, the house in front of the river, river side houseனாக்கா ஓகே, ஒரு ஹவுஸ் இருக்குது, ஒரு ரிவர் இருக்குது கேட்கும். all that things you can visualize. அப்படி படித்தா easily you can remember. Fine, children. The Bengal sky full of light. So I told you already, he belonged to West Bengal. So Bengal sky full of light. Sky அப்படியே நல்ல வெளிச்சமாக bright light. The south breeze. South breezeனாக்கா நல்ல காற்றடிக்குது. The windy light breeze, நல்ல அழகான ஒரு breeze. தென்றல்னு சொல்லுவோம் இல்லையா, so that one, the south breeze. This flow of the river was right loyal laziness. Okay, இங்கே வந்து the way the river flows, நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், ஓகே ரிவர் ஃப்ளோ சொல்லுவோம், இல்லை ரிவர் இஸ் ஃப்ளோயிங் சொல்லுவோம், அவ்வளோதான். பட் இவங்க எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்களேன். The south breeze, the flow of the river, this right royal laziness, அதாவது ஒரு கம்பீரமாக லேசியாக போகுதான். லேசினாக்கா சோம்பேறி. ஓகே, ஸோ சோம்பேறி, ராயல் லேசினஸ், அதாவது ஒரு பெரிய ரிச்சான ஒரு லேசியாக it's moving, it is not so fast. The broad leisure stretching from horizon to horizon. The broad leisure நாக்கா அந்த அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது. ஹொரைசன் நாக்கா தொடுவானம் சொல்கிறோம் இல்லையா, லைக் ஸ்கையும் லேண்டும் தொடுற இடம். ஓகே, கீழ்வானம் சொல்லலாம் அது. ஹொரைசன் டு ஹொரைசன், and from green earth to blue sky. Green earth naka because that is lush green, full of plants and trees and everything. So green earth to blue sky, in the toduvanam. All these were to me as food and drink to the hungry and thirsty. So in the nature, in the nature, that is enough for me. எனக்கு பசியே இல்லை, தாகமே இல்லை, இது மட்டும் போதும். I don't want any food or drink. புரியுதா? ஸோ அவருக்கு he is a nature lover. இயற்கையை நேசிக்கிறனால he is so much longing for that and he doesn't feel any hunger or thirsty. It means பசி இருந்தாலும் இந்த இயற்கையே போதும். Here it felt indeed like home, and in these I recognized the ministrations of a mother. ஒரு சம்ரக்ஷணா, ஒரு அப்படியே பராமரிப்பு. இந்த இயற்கை இருக்கு இல்லையா, அந்த நேச்சர் இஸ் very much caring, very much loving, so tender, அப்படியே பாதுகாத்து கொடுக்குது அப்படிங்கிறது மினிஸ்ட்ரேஷன், with love and affection, care and everything. Next paragraph. That was not so very long ago. இது ரொம்ப நாள் முன்னாடியெல்லாம் இல்லை, recently only. And yet time was wrought many changes. நிறைய நாள் முன்னாடி இல்லை இதெல்லாம். இப்போ சொன்னால் இல்லையா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரிவர், ஹொரைசன் அண்ட் ஆல் த திங்ஸ்.
இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இல்லை, பட் வாட் ஹேப்பன்ட், நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஸோ மெனி சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. Our little riverside nests clustering under their surrounding greenery have been replaced by mills. ஓகே, ஒன்ஸ் அப்பான் எ டைம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ அழகான ஒரு ரிவர், ட்ரீஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட்ஸ். இங்கே நெஸ்ட்னாக்கா குருவி கூடெல்லாம் சொல்கிறது இல்லை, யூ டாக்கிங் அபவுட் ஸ்மால் ஸ்மால் ஹவுசஸ். சரி, அந்த அழகான ஹவுசஸ் கிளஸ்டரிங் அண்டர் தேர் சரவுண்டிங் க்ரீனரி. அழகான ஹவுசஸ் எல்லாம் மாறி போய் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? they are replaced by mills. ஓகே, அதெல்லாம் போயிடுச்சு. கிளஸ்டரிங் அதெல்லாம் இல்லை. இப்போது அந்த க்ரீனரி எல்லாம் போய் பிளாட்டு போட்டு விற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். ரீப்ளேஸ்ட் பை மில்ஸ், ஃபேக்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரீஸும் எல்லாம் வித்தாச்சு. அண்ட் மில்ஸ் which now dragon like everywhere rear their hissing heads. So the factory industry la paakumbodhu you can understand very well that somewhere that smoke will come out. Okay, they are polluting our land pollution, air pollution, water pollution and all pollutions they will do. So what happens, ad apdiye hissing nearby, if we go you can hear the sound of something. Okay, hissing sound. Normally we use the sound hissing for snake தான் ஹிஸ்ஸிங் சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் ஸ்னேக் இஸ் நாட் அ குட் ஓமன். இங்கே அதை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு இதை குறிக்கலை. ஓகே, இவ்வளோ நேச்சரான இருந்த இடத்துல இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து கெடுத்துடுது. அந்த மாதிரி பெல்ச்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக். ஆக்சுவலாக பெல்ச்சிங்னாக்கா ஏப்பம் விடுறது, லைக் சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்லுவேன் ஒரு மாதிரி ஏர் வரும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் பெல்ச்சிங் ஆக்சுவலாக. பட் ஹியர் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஒன். In the factories, the industries and all these things, they are அப்படியே புகையை கக்குதுன்னு சொல்லலாம். புகையை ரவுண்டாக விட்டுருக்கு இல்லையா, that one. So it is emitting smoke from the industry. In the midday glare of modern life, even our hours of mental siesta. So normally when we live in the village or anything, we can nicely enjoy the nature. We have a happiness, some sort of pleasant feeling. And in the afternoon, மத்தியான நேரத்தில் அப்படியே சாப்பிட்டுட்டு மயக்கம், ஒரு உண்ட மயக்கம், ஒரு ஹாப்பியாக தூங்கலாம், குட்டி தூக்கம். that is called a siesta. siesta கூட பண்ணுவோம். பட் now in the present day situation பார்க்கும்போது we don't even have the mind to have the siesta. அந்த மத்தியான நேரத்தில் ஒரு அழகான ஒரு தூக்கம் கூட போயிருச்சு. have been narrowed down to the lowest limit because plenty of smoke emission and all these industrialized things, no, இப்போ பழைய காலத்து மாதிரி இல்லை. and hydra headed unrest has invaded every department of life. So moreover, இங்கே ஹைட்ரா ஹெட்டட்னாக்கா, ஐ திங்க் யூ மீட் ஸ்டடிட் ஹைட்ரா ஹெட்டட். ஹைட்ரா படிச்சிருக்கீங்களா? ஹைட்ரா, அமீபா, பாரமீஷியம் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். ஸோ தேர் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ், நிறைய டென்டிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கேயும் இங்கேயும். ஸோ இது பிடிச்சு போட்ட மாதிரி. people are having lot of responsibilities, lot of commitments. So they are not able to concentrate on நேச்சரோட வாழ முடியல. plenty of things are disturbing them. hydra headed unrest has invaded every department of life. Maybe this is for the better. maybe நிறைய பேர் சொல்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, countries improving, society is improving, science is taking us for the betterment. பட் எனக்கு அப்படி தோணலையே. என்ன தான் நீங்கள் முன்னேற்றம் சயின்ஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாலும், பட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஃபார் த பெட்டர்மெண்ட். எனக்கு என்னமோ இது நல்லதுக்கு மாதிரி தோணல. பட் ஐ ஃபார் ஒன் கெனாட் அக்கவுண்ட் இட் ஹோல்லி டு குட். எனக்கு அது ஃபுல்லும் நல்லதுன்னு தோணல. கொஞ்சம் குட் இஸ் ஓகே, பட் டூ மச்சாக சயின்ஸ் ஆக்குபை பண்ணனால எனக்கு அது இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த பொல்யூஷன் பிடிக்கலை. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. So என்னோட lovely days, அழகான நாட்கள், மறக்க முடியாத நாட்கள், lovely days of mine at the riverside, இந்த ரிவர்சைடில் வாழ்ந்த நாட்கள் எனக்கு மறக்கவே முடியாது. அது போயிடுச்சு, passed by like
இப்போ இது எங்கே எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், லைஃப்பையும் லோட்டஸும். Like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. So here the poet compares his life to lotus flower. Lotus, you know, no? Nalla alagana, beautiful flower. So lotus blossoms floating down the sacred stream. Sacred naga punidamana in the Gangi near Ganges. Some rainy afternoons I spent in a veritable frenzy singing away of old Vaishnava songs to my own tunes. சரி, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, some rainy afternoons, மழை காலத்தில் இது இட் பி வெரி நைஸ். ஓகே, மழை வருது குடி கொண்டு வா. ஓகே, ஸோ மெனி ரெயின்னாக்கா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். சிம்பிளி வில் ஜஸ்ட் கோ out and enjoy. So some rainy afternoons I spent in a veritable frenzy singing away old Vaishnava songs. சில நேரம் நம்மளுக்கு மழை வந்த உடனே பார்க்க தோணும், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாள எங்கிருந்தாய் அப்படின்னு வருது. மழை வருது குடி கொண்டு வா சொல்கிறோம். So the moment the rain comes, our mind sings a song. Some sort of ஒரு உள்ளே இருந்து ஒரு ஆசை, ஒரு ஹாப்பினஸ் வருது. Author says that he used to sing lot of songs. என்ன சாங் பாடுறாங்க? வைஷ்ணவ songs to my own tunes. அவருக்கு பிடிச்ச டியூனில் அப்படியே எடுத்து விடுறது. Accompanying myself on a harmonium. Harmonium is a musical instrument. ஸோ ஹார்மோனியத்தில் அப்படியே பாட்டு பாடுறாங்க. On other afternoons, we would drift along in a boat. My brother Jyotirindra accompanying my singing with his violin. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போட்டில் போகும்போது I used to play violin and my brother used to sing using his violin. ஸோ அழகாக பாட்டு பாடுறோம். And as beginning with the புரவி. புரவிங்கிறது ஒரு சாங், சரியா? அந்த வைஷ்ணவ சாங்ஸில் 50 we went on varying the mood of our music with the declining day. Declining day naka, it means towards evening. So afternoon lerந்து தொடங்கினாங்க, it's raining, so they are going on traveling. It means boating, they are going to singing and enjoying. We saw reaching the Bahaga. It means தொடங்கினது எந்த சாங்? புரவி சாங் தொடங்கினாங்களா, அது எண்ட் ஆகும்போது பெஹாகா அந்த இடத்துல வரைக்கும். இட் மீன்ஸ் லைக் சாப்டர்ஸ் ஆர் லைக் தட். ஃபைன் கோரஸ் எல்லாம் வருது. The western sky closed the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of seas. எவ்வளோ அழகான இமேஜரி பாருங்களேன். The moment you read itself, we can see everything in front of our eyes, even if we close our eyes. See, when they're traveling in a boat, so he's having harmonium and his brother is having his violin. So they're singing all the songs. புரவியில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த சாப்டர், அடுத்த சாங்காக பெஹகா வரைக்கும் சிங் பண்ணுறாங்க. அப்படியே சிங் பண்ணி போகும்போது தி கம் டு த ஈவினிங் டைம், டிக்ளைனிங் டே. ஆஃப்டர்நூனில் தொடங்கி ஈவினிங் வருது. அண்ட் மோரோவர் த வெஸ்டர்ன் ஸ்கை, வெஸ்டர்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். வெஸ்டர்ன் சை அப்படியே க்ளோஸ் ஆகுது. இட் மீன்ஸ் சன் செட்ஸ் ஆகுது. செட் ஆகும்போது இட் வில் பி வெரி கோல்டன் கலர். அண்ட் மோரோவர் ஆப்போசிட் சைடில் ஈஸ்ட் சைட் வாட் ஹேப்பன்ஸ்? மூன் வில் ரைஸ். மூன் ரைஸ் இன் த ஈஸ்ட் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். அப்படி ட்ரீஸ்க்கு நடுவில் என்ன வருது? மூன் அப்படியே எந்திரிச்சு வருதாம்மா. ஓகே, தேர் சன் இஸ் கோயிங் டவுன், ஹியர் மூன் இஸ் கம்மிங் அப். ஃப்ரிஞ்ச்னாக்கா இட்ஸ் லைக் எ லேஸ், ஒரு டெக்கரேஷன் லைட்டாக. இட் மீன்ஸ் it is not totally dark. Trees are not totally visible, it is not totally dark. அப்படியே கிளியராக கொஞ்சம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு we will see in the next episode. Thank you children.